வணக்கம் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் நலமாகவும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கிறீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் சாதாரணமான ஒரு தலைப்பு கிடையாது. மனிதர்களை ஏமாற்றுவதிலும் விசுவாசத்தை குலைப்பதிலும் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதிலும் மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒருவனை பற்றிதான். அதாவது லூசிஃபர், சாத்தான், பிசாசு. நம்மில் பல பேர் சாத்தான் என்றாலே கொம்பும் வாலும் உள்ள ஒரு உருவத்தை மனசிலே கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா வேதாகமும் சாத்தானை அப்படி காட்டவே இல்லை. அவன் யார், எங்கிருந்து வந்தான், எப்படி செயல்படுகிறான், இதை நாம தெரிஞ்சுக்கிட்டால்தான் அவனுக்கு எதிராக நம்மால் உறுதியா நின்று ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ தொடரும் முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, இப்போது நாம் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகளின் மூலம் எங்கள் கண்களை திறந்தருளும். சாத்தானுடைய எல்லா ஏமாற்று திட்டங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சகோதரர்களே, முதலில் ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். சாத்தான் சாத்தானாக படைக்கப்படவே இல்லை. அவன் ஒரு தேவதூதனாக தான் படைக்கப்பட்டான். தேவன் படைத்த அனைத்தும் ஆரம்பத்தில் அழகாகவும் பூரணமாகவும் தான் இருந்தது. வேதாகமம் சொல்லுகிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் குறையற்றவனாயிருந்தாய் என்று. ஆதிகாலத்தில் இந்த லூசிஃபர் மற்ற தேவதூதர்களை விட மிக உயர்ந்த நிலையில் இருந்தான். வானத்தில் ஆராதனையோடு தொடர்புடைய பொறுப்பும் காப்பாற்றும் கேரூப் என்ற உயரிய பதவியும் ஒரே நேரத்தில் பெற்ற ஒரே தூதன் அவன். ஆனா அவன் பெற்ற அந்த அழகு, அந்த புகழ், அந்த உயர்ந்த நிலை அவனுடைய இருதயத்தில் பெருமையை உண்டாக்கியது. நானும் தேவனைப் போல ஆக வேண்டும், நானும் வணங்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்த அந்த நிமிஷமே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது. பரலோகத்தில் கலகம் நடந்தது. தேவதூதர்களில் 1/3 பங்கு லூசிஃபருடன் சேர்ந்து தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். அதன் விளைவு, லூசிஃபரும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்று. அந்த லூசிஃபர் அங்கே இருந்து சாத்தானாக மாறினான். அந்த பெயருக்கே அர்த்தம் எதிரி, குற்றம் சாட்டுகிறவன், ஏமாற்றுகிறவன். ஆதாம் பாவம் செய்த பின்பு இந்த உலகத்தில் சாத்தானுக்கு ஒரு அளவு அதிகாரம் கிடைத்தது. அதனால்தான் வேதாகமம் அவனை உலகத்தின் அதிபதி, ஆகாயத்தில் அதிகார பிரபு என்று குறிப்பிடுகிறது. அவன் இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்து மனிதர்களை வீழ்த்த வழி தேடிக்கொண்டே இருக்கிறான். சாத்தான் ஒரு ஆவி மட்டுமல்ல. வேதாகமத்தில் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். யோபின் வாழ்க்கையில் தேவனோடு பேசினான். இயேசுவை சோதிக்கும் போது மனித ரூபத்தில் வந்து இயேசுவோடு பேசினான். அவன் வார்த்தைகள் எப்போதுமே சந்தேகத்தை விதைக்கும். தேவனுடைய வார்த்தையை சிறிது மாற்றி சிறிது பொய்யோடு கலந்து மனிதர்களை ஏமாற்றுவான். அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவன் ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறான்: ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, விழச் செய்வது. அவன் வல்லமையுடையவன். அற்புதங்களைப் போல காட்ட முடியும், அடையாளங்களைப் போல நடிக்க முடியும். ஆனா அது எல்லாம் பொய்யான வல்லமை. உண்மையான அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டு. சகோதரர்களே, சாத்தானுக்கு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். நாம் யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவர்கள்தான் நம்முள்கிட்ட இருப்பார்கள். சின்ன சமரசம், சின்ன அலட்சியம், சின்ன பாவம், அதிலிருந்தே பெரிய வீழ்ச்சி ஆரம்பமாகும். அவன் நம்மை சோதிப்பான், நம்மை பாவத்துக்கு தூண்டுவான், தேவனுக்கு எதிராக போகிற இடங்களில் நம்மோடு சேர்ந்து கொள்வான், சுவிசேஷம் வளராதபடி தடைகள் போடுவான், வசனத்தை இருதயத்திலிருந்து திருட முயற்சி செய்வான். ஆனா என் அன்பான சகோதரர்களே, இதுதான் நற்செய்தி. சாத்தான் தோற்றவன், அவன் ஜெயித்தவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனை முழுமையாக ஜெயித்து விட்டார். அவனுக்கு நம் மீது இறுதி அதிகாரமே இல்லை. அதனால் பயப்பட தேவையில்லை. ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் வசனத்தினாலும் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் வேதாகமம் சொல்லுகிறது, அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வேத சத்தியங்களை தொடர்ந்து கேட்க மலை பிரசங்கம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினரோடும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மலை பிரசங்கத்துடன் தொடர்ந்திருங்கள்.